ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சமீப காலமா குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றது. அது ஒரு மிகப்பெரிய சுமையாக நம்ம யங்ஸ்டர்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஷியன் கண்ட்ரீஸ்ல டோட்டல் ஃபெர்டிலிட்டி டிகிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கணும். 1950 மற்றும் 70 காலகட்டங்கள்ல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கிட்டத்தட்ட 7.5 வரைக்கும் இருந்தது. 3.5லேருந்து 7.5 அந்த ரேஞ்சில் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தது ஏஷியா. பட் இன்னைக்கு வந்து 1க்கு கீழே நிறைய கண்ட்ரீஸ்ல போய்கிட்டு இருக்கு. குறிப்பா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள்ல 1க்கு கீழே இருக்கு. சைனால 1.16, சவுத் கொரியால 0.72 இந்த நிலை இருக்கு. ஜப்பான்ல 1/3 ஆஃப் பாப்புலேஷன் ஆல்ரெடி ஓல்ட் ஏஜா இருக்காங்க. இந்த இஷ்யூவை டேக்கிள் பண்றதுக்கு அங்க இருக்க கவர்மெண்ட்ஸ் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பணம் தரலாம் அப்படின்ற ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய காஷியஸான தருணம். ஏன்னா எக்கனாமிக் growth ரொம்ப கம்மியாகும், ஒர்க் ஃபோர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஓல்டேஜ் வீட்டில் பார்த்துக்கிறது கஷ்டம். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்கள பார்த்துக்கவே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம எக்கனாமிக் growthக்கு சப்போர்ட்டாக இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அவங்க பணம் தரலாம், யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கலாம், காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் கை காட்டி இவங்க குழந்தை பெற்றுக்கிறத தவிர்க்கிறத நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த இனிஷியேட்டிவ் இருக்கு. அதிகபட்சமா நம்ம சவுத் கொரியா 30 லட்சம் வரைக்கும் மேக்ஸ் கேப் அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா 12 லட்சம், 2வது குழந்தைக்கு 18 லட்சம், 3 அதாவது ட்வின்ஸ் பிறந்தா உங்களுக்கு 30 லட்சம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2 குழந்தைக்கு மேலே போனாலே 18 லட்சம் அப்படின்ற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஜப்பான்ல குழந்தை பிறந்து 2 வயசுலேருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் அந்த குழந்தைக்கு மாதம் 15,000 ரூபாய் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பத்தாதுன்னு ஒர்க் ஃபோர்ஸ்க்காக நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்க ஒர்க்கர்ஸ், ஸ்கில்டு அண்ட் நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்க ஜப்பான், சைனா எல்லாருமே. இந்த நிலைமை ஜப்பான், சைனா, ஹாங்காங்கில் மட்டும்தானா அப்படின்னா இந்தியாவையும் நோக்கி இதே ட்ரெண்ட் அப்படியே இதே பேட்டர்னில் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. இந்தியாவில் டெவலப்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படுற தமிழ்நாடு, கேரளாவில் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் படி நம்ம டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 1.8ல் இருக்கு. 2023ல வந்த நியூஸ் ரிப்போர்ட் படி நம்ம தமிழ்நாட்டில் 1.4க்கு நம்ம டோட்டல் ஃபெர்டிலிட்டி போயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த நிலை போச்சுன்னா தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இருக்கு. நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ் மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரைமரி ஒர்க்குக்காக வரதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம இதில் ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை, ப்ளஸ் நம்மளுக்கு பசங்க எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கனால எல்லாருக்குமே ஒயிட் காலர் இல்லை கோல்டன் காலர் ஜாப்ஸ் தான் வேணுன்றதுக்காக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்காக வெயிட் பண்ணுறதா கூட இருக்கட்டும், இந்த ஜாப்ஸ்லேயே ப்ரைமரி ஃபோக்கஸாக வச்சு ஃபாரின் போகிறது இப்படி தான் நம்ம ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை. எந்த ஒரு ஸ்டேட் ஆர் கண்ட்ரி இருந்தாலும் அவங்க டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னு சொல்லுவாங்க 2.1, அதாவது ஒரு தம்பதிக்கு 2 குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த நிலையில இருந்தாதான் அந்த கண்ட்ரி வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு growth-அ ரீச் பண்ண முடியும். எப்பவுமே ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு ஸ்டேட்லேயே இருக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை. இந்த காணொலியை முழுசா பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.